ஏம் சக்தி, உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சியினால் மனிதன் மேலும் மேலும் வளர்ச்சி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் இப்போது பொருள் சேரச் சேர உழைப்பு குறைந்து வருகிறது. உல்லாச வாழ்க்கைக்கு உள்ளங்கள் ஏங்குகின்றன. உல்லாசம் பெருக பெருக ஊதாரித்தனம் பெருகிவிட்டது. ஊதாரித்தனம் பெருகுவதால் உழைப்பு குறைகிறது. உழைப்பின் குறைவு நாளடைவில் பொருளாதாரத்தை சரிவடையச் செய்துவிடும். ஒரு செடியில், கொடியில், மரத்தில் பூக்கின்ற பூக்களெல்லாம் காயாக மாற வேண்டும். காய்களெல்லாம் கனிகளாக பழுக்க வேண்டும், பயன் தர வேண்டும். ஆனால் பூக்கும் பூக்களெல்லாம் உதிரி பூக்களாகிவிட்டால் காய்களும் வராது, கனிகளும் கிடைக்காது. இவற்றுக்கெல்லாம் மூல காரணம் பழைய பாரம்பரியங்களையும் வாழ்க்கை முறைகளையும் பாச பரிவர்த்தனைகளையும் நேச உறவுகளையும் பலரும் மறந்ததால்தான், அது மறைவதால்தான். புதிய வாழ்க்கையின் மேலும் வசதிகளின் மேலும் வந்த மோகத்தால் மனிதன் பழையதை மறக்கிறான். தாய் தந்தையின் பேச்சை கேட்பதில்லை. பண்பும் பாசமும் குடியிருந்த உள்ளத்தினுள் பணமும் பகட்டும் புகுந்துவிட்டன. இன்றைய மனிதர்கள் பேச்சு ஒன்றாகவும் அவர்களின் செயல் வேறாகவும் இருப்பதைக் காண்கிறோம். இரண்டுக்கும் சம்பந்தமில்லாததால் மனித மனங்களும் சமபந்தமில்லாமல் தடுமாறுகின்றன. உண்மையான உணர்வுடன் வரும் வார்த்தைகள் வாழ்க்கையைச் சீர்படுத்தும். உதட்டளவில் வரும் சொல் அலங்காரம் காற்றில் கரைந்துவிடும். கேட்பதற்கு சொற்கள் இனிமையாக இருக்கும் அவைகளே செயல்களாகும் போதுதான் வாழ்க்கையும் இன்பமாக இருக்கும். இவைகள் யாவும் இல்லாத காரணத்தால் மனிதர்கள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தனி மரம் தோப்பாகாது என்பது போல தனி மனிதனாக தனி வழி காணாமல் கூட்டு குடும்பம் வாழ்க்கை எனும் பழைய முறைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுதான் தமக்கு பாதுகாப்பு என்று உணருங்கள். தன்னைத்தானே நம்பித்தனி மரமாக வாழும் முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தாய், தந்தை, தாத்தா, பாட்டி எனும் உறவுச் சொந்தங்களோடு இணைந்து என்றென்றும் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் சக்தி.